கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலைக்கதை நிகழ்ச்சி உங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பகையை எங்க நமக்காக ஒப்புரவுப்படுத்துறதுக்கு அவர் சிலுவையில் மரித்தார். எப்படின்னு சொன்னா, ஒரு நடந்த சம்பவம், சரித்திர நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கம்யூனிஸ்ட் தேசத்துக்கும் அமெரிக்கா தேசத்துக்கும் இடையே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, பனிப்போர் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்படி அந்த பனிப்போர் நடக்கும் பொழுது அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ருமேனியா தேசத்துக்கு போய் எப்படியாச்சும் என்ன செய்யணும், அங்கே ஆளுடைய அன்பை சொல்லணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அங்கே என்னென்னா, நம்ம வெளிப்படையாக எந்த காரியத்தையும் அல்லது தேவனை குறித்தோ கிறிஸ்துவ மார்க்கத்தை குறித்தோ அங்கே என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனாலும் கூட வேறு வகையில் எப்படியாச்சும் ஒரு காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அங்கே சேர்க்கிறார். ரொம்ப கடும் குளிர். அந்த குளிரில் உங்களுக்கு தெரியும், குளிர் தேசத்தில் இருக்கிறவங்க, இப்போ நமக்குலாம் குளிர் எடுத்துச்சுன்னா ஒரே இடத்துல ஒதுங்கி நின்றோம். அவங்களுக்குலாம் நமக்கு எப்படி சம்மர் அந்த மாதிரி அவங்களுக்கு குளிரும் அப்படி தான் இருக்கும். நம்ம சம்மரில் எப்படி ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கோமோ, அவங்களுக்கு குளிர் ஆனாலும் சரி, மழையான வெயில், அவங்க பாட்டு அவங்களோட வேலைகளை துரிதமாக செய்வதற்கு அவங்க பாட்டு பிஸியாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு பிஸியான அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஊழியக்காரரும் போகிறாரு. அந்த ஒரு ருமேனிய மனுஷனும் போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. ஒரு விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது, ஒரு ஹிம்னல்ஸ், ஒரு பாட்டோட சத்தம். அது ரொம்ப விசில் அடி ஒரு சத்தம் கேட்டோடனே இந்த ஊழியக்காரருக்கு, யாரா இந்த ஊரில் யார் இப்படி ஒரு பாடலை பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அந்த பாடல் தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பரிகரான இயேசு அப்படின்ற ஒரு பாமாலையான ஒரு பாடலை அவர் பாடுறாரு. அந்த பாடலை விசில் பண்ணிட்டு ஹம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ஊழியக்காரருக்கு யாராக இருக்கான்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்படியே போய் தேடி பார்க்க ஒரு வாலிபனை பார்க்குறாரு. அப்போ அவங்க பின்னாடியே போகிறாங்க. ஆனால் ரொம்ப கிட்ட போனால் பிரச்சனை வந்த போதும் பின்னாடியே கேட்டுட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு வாய்ஸ் இவர் அடிக்கிற விசில் கேட்குற தூரத்தில் நின்று அதே பாட்டை இந்த ஊழியக்காரரும் என்ன செஞ்சான்னு சொன்னால் விசில் அடித்தாராம். ஊழியக்காரர் யாருன்னு சொன்னால் அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர். இந்த விசில் அடித்த முதல் அவர் ருமேனியா நாட்டை சேர்ந்தவர். அப்படி இருக்கும்பொழுது அவர் யாரா அப்படின்னு சொல்லி ருமேனியனும் என்ன செஞ்சார், இந்த அமெரிக்க ஊழியக்காரரை பார்த்துட்டு ஓடி அவரை கட்டி பிடித்து, உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமான்னு கேட்கணும்னு சொன்னால் மொழி பிரச்சனை. அவருக்கு இது போதகருக்கு அந்த மொழி தெரியாது, அவருக்கு போதகரின் ஆங்கில மொழி தெரியல. ஆனால் இந்த பாடல் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஹம் பண்ணனால 2 பேரும் இணைக்கப்பட்டாங்க. இணைக்கப்பட்டு 2 பேரும் கட்டி தழுவி அவங்க பரிமாறிக்கொண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலை, வார்த்தை இல்லை. அப்போ அவர் ஆக்ஷனில் காட்டுறாரு, பரலோகத்தை காட்டுறாரு. அவர் என் இதயத்தில் வச்சிருக்கிறார் அப்படின்னு தன்னுடைய கையை தன்னுடைய இதயத்தில் வைக்கிறாரு. அது வச்சுட்டு அப்புறம் சிலுவையை வரைந்து காட்டுறாரு. அப்போ பாருங்கள், மொழி தேவையில்லை. ஆண்டோடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு மொழி தேவையில்லை. ஆனாலும் அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு சொன்னால், அந்த சிலுவையில் தான் உங்களையும் என்னையும் யாருக்கு ஒப்புரவாக்குறாராம். இது நமக்கும் தேவனுக்கும் இருந்த பெரிய இடைவெளியை யார் செய்கிறாரு, அவர் சிலுவையின் மூலம் நம்மை ஒப்புரவாக்கினார். எப்படி இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பாடல் மூலமாக இணைக்கப்பட்டாங்களோ, அதே போல் ஆண்டவர் என்ன செஞ்சார். அந்த நாட்டில் சட்டமே யாருமே வெளிப்படையாக எதையுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல கூட ஆண்டவர் வல்லமையாக கிரியை செய்திருக்கிறார். ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. நம்ம என்ன செய்யலாம், வல்லமையாக செய்யலாம். நம்ம ஆண்டவருடைய அன்பை மற்றவருக்கு சொல்லலாம். ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். ஆண்டவரோடு இருந்த தேவனோடு இருந்த உறவை சாத்தான் என்ன செஞ்சார், அதிக விரிவுபடுத்தி கொண்டு இருந்த பொழுது அவர் சிலுவையில் மரித்து என்ன செஞ்சார், உங்களையும் என்னையும் தேவனோடு இணைக்கிறார். அதை இணைத்து தொடர்பு கொள்வதற்கு அவர் என்ன செய்தார், வழிவகுத்தார். நித்திய ஜீவனுக்கு என்ன செஞ்சார், நம்மை வழி நடத்தினார். கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியோடு எப்படி அவங்க இருவரும் சந்தித்து தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டாங்களோ, அதே போல் நீங்களும் நானும்
தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு என்ன செய்யணுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னு சொன்னா சிலுவை நிமித்தம் உங்களையும் என்னையும் அவர் ஒப்புரவாக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, பயப்படாதபடிக்கு நம்மோடு கூட யார் இருக்கிறாங்க? நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய பாவியானாலும் கவலை இல்லை. அவர்கிட்ட நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் என்னது? அவருடைய காயம் படிந்த அந்த கருத்தினால, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தின அந்த ரத்தத்தினால என்ன செய்வாராம்? நம்மை கழுவி மீட்டு நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால இந்த நாளிலும் கூட யாராவது என்னை ஆண்டவர் நேசிப்பாரா, நேசிக்க மாட்டாரா அப்படிலாம் யோசிக்காதபடிக்கு நீங்கள் அவரிடத்துல வந்தீங்கன்னாவே அவர் என்ன செய்வார்? உங்களை ஒப்புரவாக்கி கொள்வார். அவர் உங்களோடு கூட வைத்திருக்கிற தொடர்பை என்ன செய்வார்? இன்னும் அதிகமாக புதுப்பித்து உங்களோடு கூட அதிக நெருக்கத்தோடு இருப்பதற்கு நாம தான் என்ன செய்யணுமா? அவர்கிட்ட போகணும். ஆனால் அதற்கான அவர் என்ன செய்தார்? அழைப்பை நமக்கு கொடுத்தாரு. யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட தேவன் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவரே நம்முடைய பரிகாரியான கர்த்தர். அவரை நம்ம நம்பி விசுவாசித்தோட பாத்துல போவோம். அப்படி போகும் பொழுது தேவன் நம்முடைய காலங்கள் என்ன செய்வாரு? எல்லா காலங்களிலும் என்ன செய்வாரு? எல்லோரையும் நேசிக்க நமக்கு வழி நடத்துவார். அநேக வேளைகளில் அவங்க அந்த ஊருக்காரங்க, இந்த ஊருக்காரங்க, அவங்க அந்த ஜாதிக்காரங்க அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் எப்படி இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கிறாரோ அதே போல் நாமும் கூட ஒரு நேசித்து தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவை என்ன செய்யணுமா? அதிக பலப்படுத்திக்கணும். ஏன்னு சொன்னால் அவர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிற அந்த உறவு ஏனோதானோ அல்லது ஈஸியாக வந்ததில்லை. நம்முடைய ஜீவனை அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தி மீட்டு எடுத்த அந்த உறவை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? புறம்பே தள்ளாதபடிக்கு அந்த உறவோட நம்ம என்ன செய்யணுமே? இணைத்து கொள்ளணும். அதற்கு இன்னொரு நாளைக்கு கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காருங்களா? இந்த நாளை நம்ம பயன்படுத்தி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி நம்முடைய குற்றங்குறைகளை அவற்றில் அறிக்கையிட்டு என்ன செய்வோமா? அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போமா? ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே, ஆண்டவரே, சாத்தான் எங்களுடைய வாழ்க்கையில அதிக தூரமான அல்லது பிளவுகளை ஏற்படுத்தினாலும் அந்த பிளவுகளை தேவனுக்கும் மனிதனுக்கும் மனுக்குலத்திற்கும் ஏற்பட்ட அந்த பிளவை ஆண்டவரே நீர் சிந்தி அந்த கல்வாரி சிலுவை சிந்தின அந்த இரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் மீட்டெடுத்து எங்களுக்கு ஒப்புரவாக்குதலை தந்து அது மாத்திராதபடிக்கு நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அதற்கான வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை விசுவாசித்து ஆண்டவரே உங்களுடைய தேவையெல்லாம் அவனிடத்தில் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்படி யாரெல்லாம் இந்த நாளிலுமே நோக்கி கேட்கிறார்களோ அவர்கள் எல்லோரோடும் கூட கிருபை இருந்து அவங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேர்வுகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல மேல் படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற கிருபை செய்யுங்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவளுக்கு பிரியப்படுகிற வேலைகள் கிடைக்க அவளுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. வீசாக்காக வெயிட் பண்ணுற பிள்ளைங்களுக்காக செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் ஒவ்வொரு காரணத்தோடு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருப்பாங்க தகப்பனே. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரே நீர் செவி சாய்த்து உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய தயவுனாலும் பதிலளிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு எங்களை வழி நடத்த வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.